அபூர்வ சகோதரர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் இரு வேடங்களில் அப்பு ராஜா என்ற இரு வேடங்களில் நடித்த ஒரு மாபெரும் வெற்றி படம். அதில் ஒரு கமல் மிகவும் குட்டையாக இருப்பார், இன்னொரு கமல் நல்ல கெஞ்சாண்டி ஃபேர் யூஸ்வலாக உள்ள மாதிரி இருப்பார். அப்போ அதில் ஒரு இது நடக்கும். ரெண்டு பேரும் கடைசியில் இந்த இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பார்கள் இல்லையா, இரட்டை வேடம். அதில் நாகேஷ் ஒரு குறிப்பிட்ட மெயின் வில்லன், அதாவது 4 வில்லன்கள் இல்லை, அவர் மெயின் வில்லன். அப்போ கடைசியில் இதை ராஜா தான் செய்கிறார், அந்த ஒரிஜினல் உருவத்தில் இருக்கிறார் இல்லையா கமலஹாசன், அவர் தான் செய்கிறார் என்று அவரை பிடித்து தூக்கி கொண்டு வாருங்கள் என்று நாகேஷ் சொல்வார். அப்போது இவர்கள் தேடி போவார்கள். அங்கே கிடைப்பது அந்த குட்ட கமலஹாசன், அப்பு என்று ரொம்ப குட்ட வேடத்தில் இருப்பார். அவரை தூக்கி கொண்டு வருவார்கள். வந்தவுடன் நாகேஷிடம் ஐயா, ராஜாவை தூக்கி கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்வார்கள். அப்போது நாகேஷ் திரும்பி பார்ப்பார். ஆள் அதே ஆள் தான், பட் ரொம்ப குட்டியாக இருப்பார். என்னடா பாதி தான் கொண்டு வந்திருக்கீங்களே, மீதி எங்கே அப்படின்னு. அது அந்த வசனத்தில் கிடையாது. இவர் டக்குன்னு பேசிடுவார், பாதி தான் இருக்கு, மீதி எங்கே அப்படிம்பார். எல்லோரும் சிரித்து விடுவார்கள். பின்பு அந்த வசனத்தை எடுக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணி அது கதை வசனம் கிரேசி மோகன் அவர்கள், கிரேசி மோகன் அவர்களை கூப்பிட்டு இதை முழுமை பெற செய்ய வேண்டும், இதை எடுக்க வேண்டாம் என்று கமலஹாசன் சொல்வார். அருமையாக இருக்கிறது அவங்களுக்கு சொல்வார். உடனே கிரேசி மோகன் அவர்களும் அதை எப்படி நிறைவு செய்வது என்று, இவ்வளோதான் ஐயா கிடைத்தது என்று அந்த வில்லன்கள் சொல்வது போல் சொல்வார்கள். அப்போ இவர் முதல் வில்லன் கொண்டு வந்தோடனே அவர் பாதி குட்ட உயரமாக இருந்தோடனே நாகேஷ் கேட்பார். அது அவராக அந்த இடத்துல தற்செயலாக பேசிய வசனம். என்ன பாதி இதாக இருக்குது, மீதி எங்கே அப்படிம்பார். இவங்களும் உடனே இவ்வளோ தான் ஐயா கிடச்சிது அப்படிம்பார்கள். அப்படி ஒரு அருமையான வசனத்தை, தற்செயலாக நடந்த ஒரு இதை கிரேசி மோகன் அவர்கள் முழுமை பெற செய்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வசன தேதியில் உருவாகியிருப்பார்கள். இப்படி திறமை உள்ள ஆட்கள் நிறைய உண்டு நடிகர்கள். அதுவும் குறிப்பாக எம்.ஆர். ராதா, நாகேஷ் போன்ற சில நடிகரெல்லாம் சம்மதித்து தந்தபடி ஏதாவது ஜோக் அடித்து விட்டு விடுவார்கள், ஏதாவது சொல்லி விடுவார்கள். அது எடுக்கவும் முடியாது, ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். படி அதை சரி கட்டுவதற்காக அதோடு ஏதாவது ஒன்றை சேர்ப்பார்கள். அப்படி தற்செயலாக அமைந்த அந்த அப்படி போன்ற ஒரு வசனம்தான் இந்த அபூர்வ ராகங்களில் நாகேஷால் தற்செயலாக பேசப்பட்டதே கிரேசி மோகன் அவர்கள் என்ற அந்த அற்புதமான கலைஞன் அதை முழுமையாக நிறைவேற்றியிருப்பார். நன்றி, வணக்கம்.